வெள்ளையங்கிரி வெள்ளையங்கிரியில் இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டார். எனக்கு நடந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நானும் வெள்ளையங்கிரி போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த டைமில் எனக்கு சிவன் மேலே ஒரு கிரேஸ். சரி போகலாம். பொறுத்த வரைக்கும் கடவுள் மேலே எப்போ நம்பிக்கை வரும்னா, மனிதர்கள் மேலே நம்பிக்கை இல்லாத டைமில் தான் கடவுள் மேலே நம்பிக்கை வரும். எதையும் ஷேர் பண்ண முடியல, யாரையும் நம்ப முடியல. ஏன் கடவுளை நம்புகிறோன்னா, அவர் திருப்பி பேச மாட்டார். என்ன பழம்னாலும் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டார். எப்போவும் நீ சொன்ன விஷயங்களை வச்சு திருப்பி பிளாக்மெயில் பண்ண மாட்டார். விட்டுட்டும் போக மாட்டார். அங்கேயே தான் இருப்பான்றது எங்கள் நம்பிக்கை. ஸோ நான் போக நினச்சேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்தான். மச்சான், இந்த மாதிரி செம கஷ்டம், தண்ணியில் ரொம்ப கஷ்டம், மேலே போகிறதுக்குள்ளே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், திருப்பி ரிட்டர்ன் வர்றதும் ரொம்ப கஷ்டம். இருக்க கஷ்டமாக இருக்கலாம், சில பேருக்கு கஷ்டம் இல்லாமையாக இருக்கலாம். பட் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணியே ஆகணுன்றது அவசியம் இல்லை. உங்களால் முடியலன்னா ஓகே, முடியல மீறி என்னை 7 மலை தாண்டி பார்த்தா தான் நீ என்னோட பக்தர்னோ, அங்கே தான் கடவுள் இருக்காருனோ யாரும் சொல்லலை. போகிறவங்க போங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடினா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ இல்லாமல் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. வாக்கிங்கோ, ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டே டு டே ஆக்டிவிட்டி இருக்கு. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்போது போங்க.